Let us move on to the last part of the lesson, the submit by Edmund Hillary. Meanwhile, Tenzing had made a little hole in the snow, and in it he placed various small articles of food, a bar of chocolate, a packet of biscuits, and a handful of lollies. Small offerings indeed, but at least a token gift to the gods that all devout Buddhists believe have their homes on this lofty summit. So previous partல என்ன பார்த்தோம், they reached their destination பார்த்தோம். So after reaching the summit, Tenzing என்ன பண்றாருன்னா started digging a small hole in the snow. எதுக்காக அப்படின்னா to offer food. என்ன மாதிரி food offer பண்றாரு அப்படின்னா bar of chocolate, packet of biscuit and handful of lollies. யாருக்கு ஆஃபர் பண்ணுறாரு அப்படின்னா காடுக்கு. ஏன் அப்படின்னா புத்திஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி லாஃப்டி சப்மிட்டில் தான் இந்த ஹையஸ்ட் பிளேஸில் தான் யார் இருக்கா, கடவுள் இருக்கார் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் இருக்கிறனால கடவுளுக்கு என்ன பண்ணுறாரு, ஃபுட் ஆர்டிகிள்ஸை இவர் என்ன பண்ணுறாரு, ஆஃபர் பண்ணுறாரு. யார், டென்சிங். While we were together on the South Pole 2 days before, Colonel Hunt had given me a small crucifix which he had asked me to take to the top. I too made a hole in the snow and placed the crucifix beside Tenzing's gift. So meanwhile, Hillary என்ன பண்ணுறாருன்னா இந்த சவுத் கோலில் இருந்தாங்களே அங்கேருந்து தான் they started their ட்ராவல். ஸோ அங்கே இருக்கிறப்ப கர்னல் ஹண்ட் என்ன பண்ணுறாருனா ஒரு ஸ்மால் க்ரூசிஃபிக்ஸை இவருக்கு கொடுக்குறாரு. க்ரூசிஃபிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சின்ன சிலுவை, அதில் ஜீசஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, சிலுவையில் அரைஞ்ச மாதிரி இருக்கும், அடித்த மாதிரி இருக்கும். அந்த க்ரூசிஃபிக்ஸை யாருக்கு கொடுக்குறாரு, ஹிலாரிக்கு கொடுக்குறாரு. ஸோ அதையும் என்ன பண்ணுறாரு ஹிலாரி, டென்சிங் மாதிரியே ஒரு சின்ன ஹோல் மாதிரி பண்ணி அதில் வச்சுட்டு வந்துடுறாரு. ஆஃப்டர் 15 minutes ஐ மூவ் டவுன் ஆஃப் த சப்மிட் ஆன் டு அவர் ஸ்டெப்ஸ். Wasting no time, we crampled along our track, spurred by the urgency of diminishing oxygen. We scrambled cautiously over the rock traverse, moved one at a time over shaky snow sections, and finally crampled up our steps and back onto the south peak. So after 15 minutes, they celebrate their success. By 15 minutes, after that, they started moving down. எதனால அப்படின்னா கேஸோட ஆக்சிஜனோட இது வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, குறைஞ்சி டிமினிஷ்னாக குறைஞ்சிட்டே வருது. அதோட ஸ்பர்டுனா அர்ஜ்ட். அதனால என்ன பண்ணுறாங்க, வித் த ஹெல்ப் ஆஃப் தயர் க்ராம்பன்னா ஏற்கனவே சொன்னோம், மலை ஏறுறவங்க போடுற அந்த ஸ்பைக்ஸ் இருக்கிற ஷூஸ், அதோட ஹெல்ப்பில் என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் தே ஆர் கெட்டிங் down. We were now very tired but moved down to the two reserve cylinders on the ridge. As we were only a short distance from camp and had a few liters of oxygen left in our own bottles, we carried the extra cylinder down and reached our tent on its grassy platform at 2 p.m. ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த டைமில் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் என்ன பண்ணுறாங்க, வேகமாக மூவ் ஆகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ இருக்கிற சிலிண்டரில் கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருந்தாலும் அவங்க அங்கே ரீச் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது, சிலிண்டரில் ஆக்சிஜன் இருக்குது. அதனால் அவங்க கையில் இருந்த ரிசர்வில் இருந்த பாட்டில்ஸை என்ன பண்ணல, எதுவும் யூஸ் பண்ணாமல் they are taking back to the place from where they started their journey. When they reached the place, it was almost 2 p.m. With a last look at the camp that had served us so well, we turned downward with a dragging feet and set ourselves to the task of safely descending the ridge to the south pole. ஸோ அந்த கேம்ப் 8லேருந்து தான் தே ஸ்டார்டட் மூவிங் இல்லையா. கடைசியாக அந்த கேம்பை என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து பார்த்துட்டு வேகமாக என்ன பண்ணுறாங்கன்னா டிசெண்ட் ஆகி கீழே இறங்கி சவுத் கோலுக்கு என்ன பண்ணிடுறாங்க, ரீச் ஆயிடுறாங்க. The time passed as in a dream. Two figures came towards us and met us a couple of 100 feet above the camp. They were George Lowe and Wilfred Noyes, laden with hot soup and emergency oxygen. Just short of the tent, my oxygen ran out. We had enough to do the job, but by no means too much. ஸோ இவங்க ஒரு ரீசனபிள் டிஸ்டன்ஸ் ரீச் ஆன உடனே ஆல்மோஸ்ட் எல்லாமே ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. 2 பேர் அவங்க க்ளோஸாக வராங்க, வந்து என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா ஹாட் சூப். அவங்க ரொம்ப கோல்டான ஒரு பிளேஸில் ரீச் ஆகிட்டு கீழே வந்திருக்கனால அவங்கள கம்ஃபர்ட்காக என்ன பண்ணுறாங்க, ஹாட் சூப் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி பர்பஸ்க்காக ஆக்சிஜனும் என்ன பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது யார் அப்படின்னா ஜார்ஜ் லோவும் வில்ஃபர்ட் நாய்ஸும். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, we had enough to do the job. போதுமான அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டோம் இங்கே சம்மிட்டு ரீச் ஆனதுக்கு, பட் பை நோ மீன்ஸ் டூ மச். பட் இந்த ஹாப்பினஸ், இந்த சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கம்பேர் பண்ணுறப்ப நாங்கள் பட்ட கஷ்டம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஹிலாரி சொல்கிறாரு.
We crawled into the tent and with a sigh of delight collapsed into our sleeping bags. ஸோ மறுபடியும் தவந்து போய் டென்ட்டுக்குள்ளே அவங்க ஸ்லீப்பிங் பேக்ஸ்குள்ளே ரொம்ப சை ஆஃப் டிலைட், ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் அப்படியே கொலாப்ஸ் ஆகி என்ன பண்ணிக்கிறாங்க, படுத்துக்கிறாங்க. வெளியே என்ன மாதிரி கிளைமேட் இருக்குது அப்படின்னா, tents were flapped and shook under the perpetual south cold gale. Gale அப்படின்னா violent storm. பெர்பச்சுவல் அப்படின்னா எவர் லாஸ்டிங். அந்த இடத்துலையே எப்படி இருக்கும், நான் ஸ்டாப்பாக இந்த மாதிரி வயலண்ட்டாக என்ன வரும், காற்றடிச்சிட்டே தான், ஸ்டார்ம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க படுத்திருக்க டென்ட்டோட அவுட்டர் கவரை என்ன பண்ணிகிட்ருக்கு, ஷேக் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லெசன் என்ன பண்ணுறாங்க, கன்க்ளூட் பண்ணுறாங்க. John Hunt, who led the expedition, states that it was an unforgettable day. They had climbed to the top. There were shouts of joy, handshakes, and hugs for the two heroes. Their happiness and pride showed how these men had shared in the achievement that was brilliantly concluded by Tenzing and Hilary. The adventure was over. So we are introduced by another character, that is John Hunt. John Hunt அப்படிங்கிறவர் தான் இந்த எக்ஸ்பெடிஷன் டீமை என்ன பண்ணுறது, லீட் பண்ணிட்டு போகிறவர். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டே, த டே இன் விச் ஹிலாரி அண்ட் டென்சிங் ரீச் த எவரெஸ்ட் டாப், இது வந்து அன்ஃபர்கெட்டபிள் டே. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷத்தையும் ரொம்ப ஹாப்பியாக என்ன பண்ணிக்கிறாங்க, ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க சந்தோஷத்தை மற்றவங்களும் என்ன பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க அவங்க அச்சீவ்மெண்ட்டை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அச்சீவ்மெண்ட், இந்த ப்ரைட், இந்த ஹாப்பினஸ் இதெல்லாம் என்ன காமிக்குது அப்படின்னா, ஹவு ப்ரில்லியன்ட்லி தே ஷேர் their burden and how brilliantly they reach their destination அப்படிங்கிறத காமிக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாரு, ஜான் ஹண்ட். The story of the ascent of Everest is one of the comradeship and teamwork formed through dangers and difficulties met and overcome together. இந்த ஸ்டோரி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு டீம் ஒர்க், எவ்வளோ டேஞ்சரான டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்லேயும் ஒரு டீமாக அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து how they succeeded அப்படிங்கிறது நமக்கு கிளியராக சொல்லுது. Perhaps after the climbing of this great mountain, others will find their own Everest. ஸோ இந்த லெசனை படித்த பிறகு ஒவ்வொருத்தருக்கும் தோணும், இவ்வளோ கஷ்டத்தை கடந்து ஒருத்தரால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஃபீல்டுலையும் என்ன பண்ண முடியும், we can reach our own Everest. இங்கே எவரெஸ்ட்னு அவர்னு சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் பாயிண்ட், நம்மளோட எய்ம், நம்மளோட கோல்னு இருக்கு இல்லையா, அதை தான் இங்கே எவரெஸ்ட்னு சொல்கிறாங்க. எவரெஸ்ட், ஃபார் தெர் ஆர் ஸ்டில் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அட்வென்ச்சர்ஸ், சம் ஆர் க்ளோஸ் அட் ஹேண்ட், அதர்ஸ் ஆர் ஃபார் அவே இன் டிஸ்டன்ட் லேண்ட். ஸோ சிலருக்கு அந்த எவரெஸ்ட் பாயிண்ட், அந்த ஹையஸ்ட் நோட் அப்படிங்கிறது ரொம்ப நியர்பை இருக்கலாம், சிலருக்கு கொஞ்சம் ஃபார் ஆஃப் பிளேஸில் இருக்கலாம். Not all adventures are exciting, nor is adventures to be found only upon a mountain. எல்லா அட்வென்ச்சர்ஸுமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. எல்லா அட்வென்ச்சர்ஸும் ஒன்லி மவுண்டன் கிளைம்பிங்கை பேஸ் பண்ணி இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. There are Everests to be climbed in our everyday life. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு நம்ம முன்னேறதே என்னது, ரீச்சிங் எவரெஸ்ட் தான் அப்படின்னு ஜான் ஹண்ட் சொல்கிறாரு. Given the selflessness and resolve which enable man to climb Everest, there is no height, no depth that the spirit of man, guided by a higher spirit, cannot attain. ஸோ மனிதனால் அச்சீவ் பண்ண முடியாத ஒரு ஹைட்டோ ஒரு டெப்த்தோ உலகத்தில் எதுவுமே இல்லை. He should have a high spirit to achieve that. அவனுக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கூட ஒரு மனுஷனால் தாண்டி அவன் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த லெசன் மூலமாக நமக்கு தெரியுது அப்படின்னு யார் சொல்கிறா, ஜான் ஹண்ட் சொல்கிறாரு.